மக்கள் நலனுக்காக பதவியை ராஜினாமா செய்ய தயார் என மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பணிபுரிந்த முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து சஞ்சய் ராய் என்பவர் கைதான நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த மருத்துவமனையின் முன்னாள் முதல்வரை நிதி முறைகேடு புகாரில் சிபிஐ கைது செய்துள்ளது. இதற்கிடையே பெண் மருத்துவரின் இறப்புக்கு நீதி கேட்டு 1 மாதத்திற்கு மேலாக பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணிக்கு திரும்புமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை ஏற்க மருத்துவர்கள் மறுத்துவிட்டனர். மேலும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மேற்கு வங்க அரசு விடுத்த அழைப்பையும் பயிற்சி மாணவர்கள் தொடர்ந்து நிராகரித்து வருகின்றனர். நேற்றிரவு விடிய போராட்டம் நடத்திய அவர்கள் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதற்கிடையே பயிற்சி மாணவர்களின் நிபந்தனைகளை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு மம்தா பானர்ஜி தயாராக இருப்பதாக அறிவித்தார். இதற்காக 2வது நாளாக அவர் தலைமைச் செயலகத்தில் நேற்று காத்திருந்தார். ஆனால் தலைமைச் செயலகம் வரை வந்த மருத்துவர்கள் குழு முதலமைச்சரை சந்திக்காமலேயே திரும்பிவிட்டது. 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த மம்தா மக்களின் நலனுக்காக தம்முடைய பதவியை ராஜினாமா செய்ய தயாராகவே இருப்பதாக கூறினார். பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நாட்டு மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். আমি ক্ষমা চাইছি আপনাদের কাছে। আপনারাও আশায় ছিলেন আজকে সমস্যাটা সমাধান হয়ে যাবে। আমি 2 ঘন্টা বসে আছি, আমি 3 দিন ধরে বসে আছি। আমি শুধু একা নই, আমার সাথে হাইয়েস্ট অফিসিয়ালরা, যাদের বিরুদ্ধে ওরা কমপ্লেন সারাক্ষণ করে বেড়াচ্ছেন, যদিও তারা জয়েন করেছে কেউ 1 মাস আগে, এবং যাদের দায়িত্ব সবচেয়ে কি পোস্টে, তাদের কাউকে আমি রাখিনি মিটিংয়ে। পাছে ওদের দুঃখ হয়, তা সত্ত্বেও தம்முடைய எதிரிகள் தம்முடைய நாற்காலியை குறிவைத்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புவதாக செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்தார். பெரும்பாலான மருத்துவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் ஒரு சிலர் மட்டுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். இந்த போராட்டத்தில் அரசியல் சாயம் கலந்துள்ளதாக செல்வி மம்தா பானர்ஜி விமர்சனம் செய்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.